ஆகாருடைய சூழ்நிலை வந்து உங்களுக்கும் எனக்கும் நினைச்சாலே பரிதாபமா இருக்கும். நம்மவே வந்து ஆகாரை எப்படி தப்பா பேசுவோம். என்னதான் இருந்தாலும் அவங்க நிறை மாத கர்ப்பிணி, வயிற்றுல ஒரு குழந்தையோட இருக்கிறாங்க. வயிற்றுல குழந்தையோட இருக்கும்போது சாராள் அம்மாவுக்கு என்னதான் பவர் இருந்தாலும் இவங்க பேசினாரும் ஒரு வயிற்றுல குழந்தையோட இருக்கிற பிள்ளைகளை வந்து அவங்க அப்படி நடத்திருக்க கூடாது. கடினமாய் நடத்தினார்கள். கடினமா நடத்தக்கூடாது. நம்ம வந்து சும்மா பஸ்ல யாராவது வந்து ஒரு பிரெக்னன்ட் சிஸ்டர் வந்து நடந்து வந்தா கூட நம்ம என்ன பண்றோம், எழும்பி உட்கார்ந்துட்டு நமக்கு சீட்டு கொடுக்குறோம், அவங்களுக்கு பந்தியில முன்னணியில கொடுக்குறோம். இப்பவே அப்படி செய்யறோம் அப்படின்னு சொன்னா ஒரு மாசமா இருக்கிற ஒரு சகோதரிக்கு இந்த உலகத்துல என்ன இருக்குன்னா ஒரு கைண்ட்னஸ் இருக்குது. யாராவது பார்த்தாலே உடனே அவங்களுக்கு இறங்குறாங்க, அவங்களை கூட்டிட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி இருக்குது. அப்போ இவங்க வந்து விசுவாசிகளுடைய தாய், இவங்க வந்து அவங்களுக்கு பிரஷர் கொடுக்குறாங்க. இந்த பிரஷர் தாங்க முடியாம அங்க இருக்க முடியாதுன்ற ஒரு சூழ்நிலையில இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா வீட்டை விட்டு ஓடி போறாங்க. ஓடி போகும்போது ஆண்டவர் பார்த்து தட்டி கொடுத்து, மகளே வீட்டை விட்டு ஓடி வந்தாயா, வா, நீ உனக்கு நான் அடைக்கலம் தருகிறேன், உன் சிறுமையை நான் பார்த்தேன், உன் கண்ணீரை நான் கண்டேன், நீ எவ்வளவு கஷ்டப்பட்ட தெரியுமா, சாரால நான் உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன், நீ வா, நான் உனக்கு ஒரு வீடு கட்டி தர்றேன் அப்படின்னு நான் சொன்னார் ஆண்டவர். சொல்லுங்க, நம்மளா இருந்தா அப்படிதான் சொல்ல முடியும். நம்ம ஆண்டவரத்துல அப்படிதான் எதிர்பார்ப்போம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா அதுல மென்ஷன் பண்றாரு பாருங்க. என்ன மென்ஷன் பண்றாரு? சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே. அப்படின்னா நீ யாருன்றத ஆண்டவர் முதல்ல சொல்லி கொடுக்குறாரு. நீ யாரு, எங்க இருந்து வந்த, உன்னுடைய பின்னணி எங்க. நமக்கு இன்னைக்கு நிறைய பேருக்கு கோபம் வருது, நமக்கு இன்னைக்கு நிறைய பேருக்கு வருத்தம் வருது, நமக்கு நிறைய பேருக்கு இன்னைக்கு யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா ஐயோ அப்படின்னு வருது. இது ஏன் வருது அப்படின்னா நம்ம யாரு எங்க இருந்து வந்துடும் சொல்றது மறக்கிறவங்களுக்கு தான் அது வருது. நம்ம யாரு எங்க இருந்து வர்றோம், நம்முடைய பின்னணி என்ன அப்படின்றத நம்ம மறக்காம இருந்துட்டோம்னா நமக்கு கோபம் வராது, எரிச்சலும் வராது, வருத்தம் வராது. ஆமே. இது இப்போ சாராயினுடைய அடிமை பெண்ணாகிய ஆகார் வந்து ஆபிரகாம கல்யாணம் பண்ணி கொடுத்த உடனே எது மறந்துருச்சு? தான் அடிமை பெண் என்கிறது மறந்துருச்சு. சிலருக்கு அப்படிதான். பொசிஷன் ஒன்று கொடுத்தா போதும், பவர்னு ஒன்று கொடுத்தா போதும், அதிகாரம்னு ஒன்று கொடுத்துச்சுன்னா எல்லாத்தையும் மறந்துடுறது. எல்லாத்தையும் மறந்து அவங்களே வந்து நான் தான், என்ன விட்டா யாரு, எனக்கு தெரியும் எல்லாம். அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து ரொம்ப காலம் நீடிக்க மாட்டாங்க. அவங்க கையில் ரொம்ப நாள் அந்த பொறுப்பு இருக்கவே இருக்காது. அவ்வளோ உடனே எல்லாத்தையுமே நம்ம இங்க இருந்தா வந்திருக்கிறோம் அப்படின்றத அவங்க நினைக்க மாட்டாங்க. அப்போ ஆண்டவர் வந்து இந்த சாராயை பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அடிமை பெண்ணாகிய ஆகாரே, ஆகாரை பார்த்து என்ன, ஆகாரே எங்க இருந்து, என்ன எங்க இருந்து வர? திருப்பி அடுத்த கேள்வி கேட்கிறாரு, நீ எங்க எங்க போற? உங்க அப்பா வீட்டுக்கு போற, இல்லைன்னா நீ கட்டி வச்சிருந்த வீட்டுக்கு போறியா, எங்க போற? போக்கடமே. ரோசம், ரோசம், ரொம்ப ரோசம் வருது, பயங்கரமான ரோசம். நிறைய பேருக்கு அப்படிதான். இந்த நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன், பெட்டியை தூக்கி நின்று இருக்கிறது, நான் போறேன் அப்படின்னு. ஒரு நாள் பெட்டியை க்ளோஸ் பண்ணி கழுத்துல போட்டு போயிட்டு வாமா, ஸ்தோத்திரம், இல்லை போயிட்டு வாயா, நீ போயிட்டு வா, மெதுவாக போயிட்டு வா, பஸ்ஸுக்கு காசு வேணுமா, எங்கே போற அப்படின்னு ஒரு நாள் அனுப்பி விடணும். இதை ஆமா வாயா அப்படின்னு இழுத்து பிடிக்கிறதுனால தான் திரும்ப திரும்ப பெட்டியை தூக்கி நின்றுருக்காங்க. எப்பா கேளுங்க, சிலர் என்ன பிரச்சனை வந்தாலும் நான் உங்க கூட வாழ மாட்டேன், நான் வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன், எங்கள் அப்பா வீட்டுக்கு போகிறேன். இது அம்மா வீட்டில் போய் அப்பா வீட்டில் போய் எத்தனை நாள் இருந்துட முடியும்னு நினைக்கிறீங்க? கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்பாவுக்கு செல்லப்பிள்ளை, அம்மாவுக்கு செல்லப்பிள்ளை. கல்யாணம் பண்ணி முடிச்சதற்கு பிற்பாடு உங்களுடைய கணவனோட, உங்களுடைய மனைவியோட, உங்களுடைய 2 பேருடைய ஃபேமிலியும் போறது மட்டும்தான் உங்களுக்கு மரியாதையை தவிர, நீங்க தனிமையில போனீங்க அப்படின்னு சொன்னா என்னதான் பாசமா இருந்தாலும் 6 மாசம் 7 மாசம் தான். அதற்கு பிறகு அந்த இடத்துல இங்கே இருக்கிறத விட நீங்க கொடுமையை அனுபவிப்பீங்க, ரொம்ப கொடுமையை அனுபவிப்பீங்க. அது ரொம்ப கஷ்டம். நீங்க போய் அந்த மாதிரி போய் உட்கார்ந்துருக்கிறவங்கள பாருங்க. அதுக்கப்புறம் அண்ணங்காரங்க ஒரு பிரச்சனை பண்ணுவான், தம்பிக்காரங்க ஒரு பிரச்சனை பண்ணுவான், அண்ணங்காரருடைய மனைவி ஒரு பிரச்சனை பண்ணுவான், தம்பிக்காரருடைய மனைவி ஒரு பிரச்சனை பண்ணுவாங்க. சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் என்னம்மா இன்னும் போகலையா அவங்க வீட்டுக்கு, இங்கே உட்காந்துருக்கிற, அப்பா வீட்டில் வேலை செய்யறது கஷ்டமானு கேட்பாங்க. சுத்தி இருக்கிறவங்களுடைய பேச்சு கேட்கறதுக்கு இதுக்கு அது உங்களுக்கு எவ்வளோ பெட்டர். அங்கே இருந்துட்டு போகலாம். அது ஒரு திட்டுனா ஒரு மனுஷன் தான் திட்டுவான், அது ஒரு டைம் திட்டிட்டு திரும்பவும் ஏதோ ஒரு 2 மணி நேரம் தாண்டி சரி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வராரு அப்படின்னு சொல்லி அவ்வளோ சந்தோஷப்படுவீங்க. அதனால நீ எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போறா, ஏதாவது தெரியுமா உனக்கு? போற இடம் அதான் வேதத்துல நீதிமொழியில் சொல்லுது தெரியுமா, போகிற இடத்தை வந்து மூடன் அறியாததுனால அவனுடைய தொல்லை. நிறைய பேரை என்ன பண்ணுவான், ரொம்ப தொல்லை பண்ணிட்டே இருப்பான்ற மாதிரி போகிற இடம் போக்கடம் தெரியாது. ஆனா என்ன பண்ணணும், புறப்பட்டாங்க பெட்டியை தூக்கிட்டு. ஆண்டவர் சொல்றார், வழியில தடுத்து நிறுத்தி, போய் நீ என்ன பண்ணு, முதல்ல நீ போய் உன் நாச்சியார் அண்டையின் கீழ் நீ என்ன பண்ணு, அடங்கி இரு. நான் சொல்லுவேன், நான் எழுப்புவேன். உனக்கு பிள்ளையை கொடுத்தது நான் தானே, அந்த பிள்ளையை எப்போ வளர்த்தணும்னு எனக்கு தெரியும், எப்போ இந்த இடத்துல இருந்து உன்னை கொண்டு போய் வைக்கணும்னு தெரியும். நான் உன்னை உருவாக்குற காலத்தில் நீ இருக்கிற, நான் உனக்கு நிறைய கற்றுக் கொடுக்குற காலத்தில் நீ அடங்கி இரு. கொட்டுறாரா? எஸ், கேட்டுக்கோ. அள வைக்கிறாங்களா? அமைதியா இரு. உங்களை பழி சொல்றாங்களா? அமைதியா இரு. இது எல்லாம் வேணும். இதுதான் நம்மளை என்ன பண்ணணும்னு சொல்றாருன்னா உருவாக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த ஸ்கிப் அப்படின்ற வார்த்தையை வந்து நீங்க பயன்படுத்துறதுல ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னா நம்முடைய பரிசுத்த வேதாகமம் வந்து எல்லா இடத்துலையும் அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது என்று நம்மை போதிக்கிறது.
ஆமேன் சொல்லுங்கள். பக்கத்தில் இருக்கிற ஒரு 3 பேருடைய கரத்தை பிடிச்சு சொல்லுங்க, ஸ்கிப் அப்படின்ற வார்த்தையை எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிடாதீங்க. சொல்லுங்க, அதுக்கு தமிழ் என்ன வரும்? ஸ்கிப் அப்படின்ற வார்த்தை தவிர்த்து விடு. தவிர்த்து விடு. நல்லா சொல்லுங்க, கையை கொடுத்து சொல்லுங்க, தவிர்த்து விடு அப்படின்ற வார்த்தையை எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணாதீங்க, எல்லா சூழ்நிலையிலையும் அப்ளை பண்ணாதீங்க. ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அதற்கு மாறாக ஆண்டவர் வந்து சில காரியத்தை தூக்கி போடு, ஆனா அதே நேரத்தில் சில காரியத்தில் நீ என்ன பண்ண அப்படின்னு சொன்னா, நீங்க இனி உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய பிள்ளைகளையோ உங்களுடைய கணவனாரோ உங்களுடைய மனைவியோ இந்த காரியத்தை சொன்னா, இந்த ஸ்கிப் அப்படின்ற வார்த்தையை சொல்றதுல ரொம்ப கவனமா இருங்க. நீங்க விட்டுட்டு வா, தூக்கி போட்டுரு, எடுத்து தள்ளு, நீ எதுக்கு அந்த இடத்துல கொட்டிட்டு இருக்க, குப்பை கொட்டிட்டு இருக்க, இந்த வார்த்தையை நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொன்னா, ஒருத்தருக்கு நம்பிக்கை கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப கவனமா நீங்க கொடுக்கணும். முடிஞ்ச வரைக்கும் மோஸ்ட்லி அந்த காரியத்திலே இருந்து சகிச்சு பலப்பட்டு கர்த்தரே கொண்டு வருகிற வரைக்கும் நீங்க அமைதியா விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க என்கரேஜ் பண்ணிட்டே இருங்க. நீங்க என்கரேஜ் பண்ணிட்டே இருங்க. அப்போ வந்து உங்களுக்கு பலன் மிகுதியா இருக்கும். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம்.